கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நல்ல காரியமாக நாம் யாவரும் இணைந்து நம் ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை கடைசி பகுதியிலும் 6வது வசனத்திலும் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை. அவர் எங்கே இருக்கிறார்? அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். உயிரோடு எழுந்த நம் ஆண்டவரை ஆராதிக்க நாம் இங்கே வந்திருக்கிறோம். உயிரோடு எழுந்த நம் ஆண்டவரை நாம் துதிக்க இங்கே வந்திருக்கிறோம். உயிரோடு எழுந்த ஆண்டவர் வேறு எங்கும் செல்லாமல் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற வண்ணமாக நாம் என்ன செய்திருக்கிறோம்? இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஒரு திருநாள், ஒரு பொன்னாள். ஆண்டுடைய பிறப்பை நாம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோமோ, ஆண்டுடைய பிறப்பின் நாளை எந்த அளவுக்கு மனமகிழ்வோடு நாம் அனுசரிக்கிறோமோ, அதை காட்டிலும் ஆண்டுடைய பிறப்பு என்பது எனக்காக வந்தது, எனக்காக வந்த ஆண்டவரை நினைவு கூறுவது கிறிஸ்துமஸ் பண்டிகை, அதாவது ஆண்டுடைய பிறப்பின் பண்டிகை. ஆனால் எனக்காக வந்த ஆண்டவர் எனக்காக மரித்து எனக்கு மறுவாழ்வை கொடுத்து மீண்டும் என்னோடு இருப்பதற்கு ஏதுவாக உயிரோடு எழுந்த நாள் இந்த நாள். அப்ப பார்ப்பது எனக்காக வந்து எனக்காக மறைந்து என்னை மீட்டெடுத்து மீண்டும் என்னோடு இருக்கின்ற என்னுடைய அருள்நாளை நினைவு கூர்ந்து உயிர்த்தெழுந்த திருநாளிலே அந்த ஆண்டவர் வேறு எங்கும் இல்லை, அந்த ஆண்டவர் வேறு எங்கும் இல்லை, அவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பண்டிகையை நினைவு கூற நாம் அழைக்கப்படுகிறோம். கடந்த வெள்ளிக்கிழமை என்று ஆண்டவர் சிலுவையிலே 7 பூக்களை உதிர்த்தார். 7 பூக்களை, முத்தான பூக்களை உதிர்த்தார். ஆனால் இன்று அந்த பூக்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மாலையாக கோர்க்கப்பட்டிருக்கிறது. மாலையாக கோர்க்கப்பட்டு இன்றைக்கு அந்த பூக்கள் என்ன செய்கிறது? ஆலயத்திலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அலங்கரிக்கப்பட்ட பூக்கள் பெருமையா இல்லை, அது நறுமணம் வீசக்கூடியதாக இருக்கிறது. உதிர்த்த பூக்களை இணைந்து நறுமணம் வீசுகின்ற பொழுது அந்த பூக்கள் நூல்களிலே இணைக்கப்பட்டிருக்கிறது. நம் ஆண்டவரோடு நாம் இணைக்கப்படவில்லை, பிணைக்கப்பட்டிருக்கிறோம். நம் ஆண்டவரோடு நாம் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி ஆண்டவரோடு பிணைக்கப்பட்டிருக்கிறதுனா அந்த சாதாரண மலர்கள் நறுமணம் வீசுகின்ற பொழுது அவருடைய கரங்களினால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகளாகி நாம் என்ன செய்யணும்? நறுமணம் வீசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். அது மாத்திரமல்லாமல் அந்த நறுமணம் வீச வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய திருப்பால் தந்தைக்கு நாம் வர வேண்டும். எனவே இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் அவருடைய திருப்பால் தந்தைக்கு வந்திருக்கிறோம். ஆண்டுடைய உயிர்த்தெழுந்த திருநாள் என்பது ஒரு அநேக மக்களை ஒரு ஒழுக்கின நாளாக இருக்கிறது, குலுக்கின நாளாக இருக்கிறது. மார்க்கத்தின் பரிசேயர், மூப்பர், வேதபாரகர், அரசர் ஆகிய யாவரையும் கதிகாக செய்த ஒரு நாளாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. ஏனென்று சொல்லி பார்ப்பது ஆண்டுடைய பிறப்பும் ஆண்டுடைய உயிர்த்தெழுதலும் ஒருங்கே இணைத்து வரக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டுடைய பிறப்பு மரியாதையின் கருவறையில் இருந்தது. ஆண்டுடைய உயிர்த்தெழுதல் என்பது கல்லறையில் இருந்தது. கருவறையில் உருவான ஆண்டவர் கல்லறையில் என்ன செய்தார்? வெளியே வரக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்று சொல்லி பார்ப்பது அவர் இங்கே இல்லை என்கிற செய்தி, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தி, 2 செய்திகள் என்ன செய்கிறது? நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மறுவாழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டுடைய பிறப்பு என்பது எவ்வளவு முக்கியமோ, ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டது எவ்வளவு முக்கியமோ, அதை காட்டிலும் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற மீட்பர் மத்திய 28ஆம் அதிகாரம் சொல்கிறார், இது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும்
சொல்வதையே கொடுக்கிறேன். உலகத்தின் முடிவு வரைக்கும் எல்லா நாட்களிலும் நம் ஆண்டவர் வேறு எங்கும் இல்லாமல் அவர் நாம் கொடுக்கிறார். அவர் பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கொஞ்சமாக, இம்மானுவேல் என்ற தேவன் என்னோடு. அப்ப என்னன்னா, அவருடைய பிறப்பு என்னோடு இருப்பதற்காக, அவருடைய இறப்பு எனக்கு வருவாவை கொடுப்பதற்காக, அவருடைய உயிர்த்தெழுதல் மீண்டும் எனக்காக, எல்லா சூழலிலும் என்னோடு இருப்பதற்காக என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அவருடைய பிறப்பும் உயிர்த்தெழுதலும் ஒருங்கே அமைந்து வருகிறது. ஒரே சிந்தனையை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறு என்று சொல்லி பார்க்கும் பொழுது, லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிங்க. லூக்கா 2:11 பார்க்கிறது, ஆண்டுடைய பிறப்பை தூதர்கள் அறிவிக்கிறார்கள், தேவதூதர்கள் அறிவித்தார்கள். மத்த 25 பார்க்கிறது, இயேசுவின் உயிர்த்தெழுதலை அங்கே தேவதூதர்கள் தான் அறிவிக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் லூக்கா 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 2:9. ஆமாம், ஆண்டுடைய பிறப்பிலே மெய்ப்பொருளை சுற்றி மகிமை பிரகாசித்தது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆமாம், அங்கே பார்க்கிறோம் மத்தேயு 28:3 தேவதூதர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை அறிவிக்கும் பொழுது அவருடைய ரூபம் மின்னல் போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்மையாகவும் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லூக்கா 2:9 பார்ப்பது மெய்ப்பர்கள் பயந்தார்கள். ஆனால் மத்தேயு 28:4 மற்றும் மார்க் 16:5 பார்ப்பது காவலர்களும் அங்கு வந்து பெண்களும் பயந்தார்கள். அப்ப பார்ப்பது பிறப்பு என்பது ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் கொடுக்கக்கூடியதாக. லூக்கா 2:12 பார்க்கும் பொழுது பிள்ளை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடந்திருக்கிறார். அவருடைய பிறப்பிலே துணி வருகிறது, சுற்றி வைக்கப்பட்ட துணி வருகிறது. லூக்கா 24:12 வாசிங்க. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே முன்னணியிலே துணி இருக்கிறது, இங்கு சீலை இருக்கிறது. லூக்கா 2:20 பார்க்கும்போது மெய்ப்பர்கள் என்ன செய்யறாங்க, சந்தோஷத்தோடு அந்த செய்தியை அறிவித்தார்கள். மத்தேயு 28:8 ஸ்திரீகள் என்ன செய்கிறார்கள், சந்தோஷத்தோடு அந்த உயிர்த்தெழுதல் செய்தியை அறிவிக்கிறார்கள். அப்ப பார்ப்பது ஆண்டுடைய பிறப்பும் ஆண்டுடைய உயிர்த்தெழுதல் என்ன செய்கிறது, ஒருங்கே அமையக்கூடியதாக இருக்கிறது. இரண்டு நாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இரண்டும் சரியாக என்றால் இரண்டும் முக்கியமானதாக இருக்கிறது. இரண்டும் முக்கியமானதாக இருக்கிறது. அவர் கல்லறையில் பிறந்தார், கல்லறையில் உயிர்த்தார். கல்லறையில் உயிர்த்தார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. என்று சொல்லி பார்க்கும்போது ஆண்டுடைய பிறப்பு என்பது சாதாரணமான பிறப்பு அல்ல, அது ஒரு அதிசயமான பிறப்பு. ஆண்டுடைய உயிர்த்தெழுதலும் சாதாரணமான உயிர்த்தெழுதல் அல்ல, அதுவும் ஒரு அதிசயமான உயிர்த்தெழுதல் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. ஆண்டுடைய பிறப்பு என்று சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் என்ன வசதி ஞாபகம் வருங்க? ஆண்டுடைய பிறப்பு, கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் என்ன வசனம் ஞாபகம் வரும்? சங்கீதம் 9:6 ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் ஆலோசனை, வல்லமையுள்ள, நித்திய சமாதான இருக்கிற குறைகள் இல்ல. இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், அழகாகத்தான் சொல்கிறோம். அப்ப என்னன்னா ஆண்டுடைய பிறப்போடு இந்த வசனம் ஆண்டுடைய பிறப்புக்கு வருகிறது. இதே வசனம் ஆண்டு உயிர்த்தெழுதலுக்கு என்ன செய்கிறது, இணைந்து வரக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்ன அந்த வசனத்தின் அடிப்படையில் ஆண்டுடைய பிறப்புக்கும் ஆண்டு உயிர்த்தெழுதலுக்கும் என்ன இணைந்து வருகிறது என்று சொல்லி நாம் ஞானிக்க அழைக்கப்படுகின்றோம். முதல் காரியம், அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமம்
விஷயம் நடக்குது. என்னன்னா அவருடைய உயிர்த்தெழுதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதிசயமானதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் கல்லறையில் உட்பொழித்து வெளியே வந்ததை காட்டிலும் கல்லறையிலிருந்து வெளியே வந்தது மாபெரும் அதிசயமான ஒரு நிகழ்வாக இருந்தது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. என்றால் பிறப்பில் அதிசயமானவராக இருந்தவர் உயிர்த்தெழுதலில் அவர் எப்படிப்பட்டவராக காணப்பட்டார்? அதிசயமானவராகவே காணப்படுகிறார். இரண்டாவதாக பார்ப்பது அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கின்றார். இயேசுவின் வாழ்வில் அவர் வழங்கின அநேக ஆலோசனைகள் போல 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 24:45. சொல்லப்படுகிறது, எம்மாவூருக்கு சென்ற சீடர்களோடு அவர் பயணிக்கின்றார். பயணிக்கின்ற பொழுது அவரோடு பேசி அநேக ஆலோசனைகளை வழங்கக்கூடியவராக இருந்தார். வழங்கினது மாத்திரமல்ல, வழங்கின நிமித்தமாக என்ன நடந்தது? 32ஆவது வசனத்தை வாசிங்க. சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வேத வாக்கியங்களை விலக்கி காட்டினது நம்ம இருதயங்கள் கொடுத்து அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆலோசனை கொடுக்கின்றவராக செயல்பட்டு வந்தார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அதிசயமானவராக ஆலோசனை கொடுத்த ஆண்டவர் மூன்றாவது ஒரு காரியத்தை செய்தார். வல்லமை உள்ள ஆண்டவராக இருந்தார். அங்கே அந்த பெண்கள் ஸ்திரீகள் எண்ணிக்கொண்டு செல்கிறார்கள். மாபெரும் கல் இருக்கிறது. அந்த கல்லை நமக்காக யார் புரட்டி போடுவார்கள்? அதிகாலை வேளையிலே செல்கிறார்கள். பார்த்தீங்கன்னா அவர்கள் கலிலேயாவை சேர்ந்தவர்கள், கலிலேயாவை சார்ந்தவர்கள். ஆனால் கலிலேயாவை சேர்ந்த மக்கள் ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே காத்திருந்து அதிகாலை வேளையிலே யாருக்கும் தெரியாமல் சென்று பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே செல்கிறார்கள். செல்கின்ற பொழுது அவங்க பேசிக்கொண்டே சென்றார். மாபெரும் கல்லாய் இருக்கிறது, அதை மாபெரும் கலையாய் இருக்கிறது. அந்த கலையை நாம் எப்படி தகர்த்தெறிவது? ஆனால் நடந்த காரியம் என்ன? அவர் வல்லமையுள்ள தேவனாக காணப்பட்டார். உங்கள் செல்வதற்காகவே அந்த மாபெரும் கலை தகர்த்தெறியப்பட்டிருந்தது. அவர் வல்லமையோடு என்ன செய்தார்? அந்த கல்லறையிலிருந்து உயிரோடு இருந்து வந்தவராக இருந்தார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. வாசிங்க, யோவான் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. யோவான் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். யோவான் 20:8 நம்ம அழகாய் வாசிக்கிறோம். முந்தி கல்லறைக்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அப்படின்னா கற்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தூக்கி வீசப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறது. அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் 26-27 பார்க்கிறது. அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. வாசிங்க. அங்கு பார்ப்பது 26-27 மறுபடியும் 8 நாளைக்கு தோமாவும் அவருடன் கூட இருந்தால் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அவர் இயேசு வந்து நடுவே நின்றவர்களுக்கு சமாதானம் என்றார். அப்பொழுது தோமாவை நோக்கி, நீ உன் விரலை நீட்டி என் கைகளை பார். கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. அந்த மக்கள் எல்லாம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள், கவலையோடு இருக்கிறார்கள். என் மீட்பர் வந்தார், எங்களோடு இருந்தார், மறித்தார், எங்கு சென்றார் என்று தெரியவில்லை என்று சொல்லி வேதனையோடு இருந்தார்கள். வேதனை மத்தியில் தான் பாடுகள் மத்தியிலே, கவலைகள் மத்தியில் இருக்கின்ற பொழுது அவர் உள்ளே இருக்கிறார். உள்ளே வந்து தோமாவை பார்த்து சொல்கிறார், வல்லமையோடு உள்ளே இருக்கிறார். அவர் கதவை திறக்கவில்லை, நேரடியாக உள்ளே அங்குதான் அவருடைய வல்லமை இருக்கிறது. என்றைக்கு அவருடைய வல்லமை வருகிறதோ அப்படித்தான் கட்டும் உணர்வு பாடுகிறான். கவலையில் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலையில் தீர்ப்பார்,
ஆரம்பத்திலே அது கவலை இருந்தது, குறைவுகள் இருந்தது, என் மீட்பர் எங்களோடு இல்லையேங்கிற வேதனை இருந்தது. ஆனால் நடந்த காரியம் என்ன? அவர் வல்லமையோடு நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன உடனே அந்த மனம் சொல்றது, கவலையோடு அந்த மனம் சொல்றது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு, நீங்க எனக்கு என்ன கவலை இருக்கிறது? அவர் அங்கே இல்லை, இங்கே இல்லை, எங்கும் இல்லை, எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி பார்ப்பது அவர் வல்லமுள்ள தேவனாக இன்றும் நம்மத்திலே வாழ்வித்தவராக இருக்கிறார். அடுத்தாக பார்ப்பது அதிசயமானவராக, ஆலோசனைக்கிறவராக, வல்லமுள்ளவராக இருந்தவர். அடுத்து பார்ப்பது அவர் ஆனால் நித்தியமாக நித்தியமாய் நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகின்ற நித்திய பிதாவாக இருந்தார். வெறும் பிதாவாக அல்ல, நித்திய பிதாவாக எல்லா சூழலிலும் நமக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவர் நம்மோடு இருக்கார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. இறுதியாக அப்படின்னு சொல்லுங்க, நிறைய பேர் சந்தோஷத்தில் இல்லை, அது வரைக்கும் புரிஞ்ச தவையெல்லாம் நிம்மதிக்கிறது பரவாயில்லை. இறுதியாக அவர் என்னவாக இருக்கிறார்? சமாதானம் இருக்கிறார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அவர் என்ன செய்தார்? அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்து அவர் சமாதானப்படுத்துவாங்க. அவர் இருக்கிற நான் பார்க்கவே கூடாது. 54:36 வாசிப்பது, இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். தானத்திலேயே சிறந்ததான என்னதான் அமைதியாக தானத்திலேயே சிறந்ததான சமாதானம். ஆண்டவர் அந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்கின்றவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கவே கூடாது. அன்பான 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்காக பெற்றலில் பாலமாய் அவதரித்தார்கள். கிபி 30ஆம் ஆண்டிலே அவர் செய்த காரியம் நமக்காக அந்த கர்த்தர் அழகான காரியத்தை செய்தார். நேற்று இன்றும் என்றும் மாறாதவர், என்றென்றும் நம்மோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்தார்? உயிரோடு இருந்து மாத்திரமல்ல, ஒவ்வொரு நிலையிலும் அவர் அதிசயமானவராக, ஆலோசனை கர்த்தராக, வல்லமுள்ள தேவனாக, நித்திய பிதாவாக, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம ஒவ்வொருக்கும் சமாதானத்தை அளிக்கிற சமாதான பிரபுவாக அவர் நம்மோடு வாழ்ந்து கொடுக்கிறார்களே எந்த ஒரு சந்தேகம் இல்லை. எனவே அந்த சமாதான பிரபுவாகி அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு தான் வாழ்ந்து கொடுக்கிறார் எண்ணத்தோடு இந்த காலங்களிலே பயணிப்போம். ஆண்டவர் தருகிற நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நாமே திருமணிகளையும் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். ஒவ்வொருவருக்கும் எங்களில் ஆண்டவர் வாழ்வுகளை தெரிவிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்வதை காட்டிலும் என் மீட்பர் என்றென்றும் என்னோடு இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு பயணிகள் ஆண்டவர் இருக்கிற நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த காலங்களில் பெற்றுக் கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். மகாயிரமும் வைத்திருந்த நான் குறைந்த வேலைகளை இருக்கிறோம். கேட்டு நிறைவார்களின்படி எங்களுக்காக வந்து எங்களுக்காக பாடுபட்டு எங்களுக்காக மறித்து எங்களுக்கு மறுவாழ்வை கொடுத்துள்ளார் சொன்னார். என்றென்றும் நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு சுவாமி எங்களுக்காக உயிரோடு இருந்து இன்றும் என்றும் என்றென்றும் எங்களோடு தீர்வு நாங்கள் நிலைநிறுத்தோம். ஒவ்வொரு